ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பிஎஸ்வி பேஜ் லைசன்ஸ் வந்து எப்படி ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். எல்எம்வி பிஎஸ்வி பேஜ் லைசன்ஸ் வந்து கனரக ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த பேஜ் லைசன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த லைசன்ஸ் எப்படி நம்ம நார்மல் லைசன்ஸை வந்து பேஜ் லைசன்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பேஜ் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எல்எம்வின்னு சொல்லி ஒரு லைசன்ஸு வந்து அது எல்எம்வின்றது ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வந்து வேணும். ஒரு 1 இயர் டிரைவிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, இது வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து பிஎஸ்வி பேஜ் லைசன்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி வந்து ஆக முடியும். எப்படி நம்ம ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பிஎஸ்வி பேஜ் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எம் பரிவாகன்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. எம் பரிவாகன் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த டிரைவிங் லைசன்ஸ்ன்றதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி பேஜ் லைசன்ஸு இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்க. சைடில் F1 ஃபார்ம் இருக்கோம், டவுன்லோட் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிற ஆள் தான் பேஜ் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். நார்மல் டிரைவிங் லைசன்ஸை எல்எம்பி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுற அந்த டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இந்த கேப்சா, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு எல்லாம் கொடுத்துட்டு கெட் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பூரா வந்துடும். இதில் உங்களுக்கு அந்த கன்ஃபார்ம்டு அபவுட் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் ஏர் மைன், இது உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிங்க. எஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. கேட்டகரி ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்டர், இதில் இதில் ஜென்ரல்ன்றது இருக்கட்டும். இதில் உங்களுடைய ஆர்டிஓ பின்கோடு, பின்கோடு உங்களுடைய ஏரியா எந்த ஏரியாவோ அந்த பின்கோடு ஸ்டேட்டு எல்லாமே ஒரு செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் மொபைல் நம்பரு, மெயில் ஐடி ஏதாவது ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் எம்ப்ளாயி கேட்டகரியில் ஐசிடி அப்ளிகேஷன் என்ன, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க. இப்போ இதில் உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ், இதில் செகண்ட் இஷ்யூ ஆஃப் பிஎஸ்வி பேஜ் லைசன்ஸ் டு எ டிரைவர், அதை கிளிக் பண்ணிங்க. இஷ்யூ ஆஃப் பிஎஸ்வி பேஜ் டு எ டிரைவர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ், அந்த அளவுக்கு பேஜ் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது ஒன்றும் கஷ்டமானதில்லை. இதெல்லாம் இந்த எல்எம்பி ஐஆர் அந்த உங்களுக்கு அந்த பிஎஸ்வி பேஜ் லைசன்ஸ்
இதில் அந்த எல்எம்ஏன்றதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மாதிரி வந்திருக்கான். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துங்க. அடுத்து இந்த கீழே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, இதில் சைடில் ஒரு ஃபார்ம்ஸ் வந்து வரும். ஃபார்ம் F1 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். இதில் நான் கொடுக்குற மாதிரி அந்த எஸ்ஆர்னோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கொடுத்துங்க. அதில் ஐ ஹேர் அந்த செல்ஃப் சீக்கர் அந்த டிக் பண்ணிவிட்டு அதை படித்து பார்த்துட்டு அந்த இதை அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. செல்ஃப் டிஎஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேஷ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வந்திருக்கோம். இப்போ பேக் வந்துருக்கோம். அதை டிக்ளரேட்ஸ் வந்து அதில் பூரா டிக் பண்ணுறது மாதிரி வந்திருக்கோம். அந்த டேர்ம்ஸ் ஆன் சர்வீஸு அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க. இதில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக பார்த்துங்க. இதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து மாறினாலும் அது அப்ளிகேஷன் தப்பாக போயிடும். அந்த கேப்சா கீழே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு கொடுத்துங்க. உங்கள் அப்ளிகேஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்காண்டு ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்ளிகேஷன் கேஷ்பேண்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. Your application number is successfully submitted. RTO ஆஃபீஸ் கீழே அடுத்து வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதை கீழே டிக் பண்ணிடுங்க. இந்த ஓகேன்றதை அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இது வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி வந்துருக்கோம். அப்ளிகேஷனை அக்னாலேஜ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. சைடில் ஃபார்ம்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி பூரா வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, போலீஸு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அந்த அக்னாலேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மு, உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து பூரா வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறது மாதிரி இருக்கும். இதில் அந்த கீழே இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துங்க. மேலே வந்து உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த அப்புறம் வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லா ஐடிஎஸ் எல்லாமே அந்த எல்எம்பி சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். வந்து டிரைவிங் லைசன்ஸ், நார்மலாக டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் பேஜ் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. சில டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து இதில் வந்து போட்டுங்க. உங்களுடைய அப்ளிகேஷனில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த கரெக்டாக வந்து போட்டுட்டு கீழே கேப்சா வந்து கொடுத்துட்டு சப்மிட்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, ஆர்டிஓ அப்படி நேமு, அப்ளிகேஷன் ஃபார்மு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப்புன்னு சொல்லியிருக்கோம்.
எல்லாமே இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்து பீஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அந்த எல்எம்விடிஆர் இது வந்து பீஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறது மாதிரி வந்திருக்கோம். கீழே அந்த ப்ரொசீட்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது மாதிரி இருக்கும். ஒரு ப்ராசஸிங் ஃபீஸு, அந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் பேமெண்ட்டு ஒரு ஒரு 530 ரூபா 630 ரூபா கணக்கு இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். அடுத்து உங்கள் பேங்க்கு எல்லாம் செலக்ட் பண்ணிங்க, எந்த பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அந்த பேங்க்கு கேப்சா கொடுத்துட்டு பேனாக கொடுத்துட்டிங்கன்னா ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டு, உங்கள் பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிடும். இதில் உங்களுக்கு அந்த சலான் நம்பர் எல்லாமே வந்துடும். இதில் வந்து அந்த கேப்சா மட்டும் கீழே கொடுத்துட்டு நீங்கள் பேங்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இனிஷியல் பேமெண்ட் போட்டு உங்களுக்கு யூபிஐ, நெட் பேங்கிங், அதாவது டெபிட் கார்டு, வேலட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெசிப்டை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து பண்ணி வச்சுக்கணும். நான் முதல்ல இருந்து சொல்ல மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு, அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்ஸு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸு, போலீஸுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அது கீழே கேப்சா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெசிப்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே சேம் அந்த அப்ளிகேஷன் நம்பரு, அவங்க டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா வந்து கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது மாதிரி சப்மிட் கொடுத்துங்க. இஷ்யூ ஆஃப் PSV பேஜ் டு ஏ டிரைவர், அவ்வளோதான். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். தேங்க்யூ.